தண்ணி எனக்கு 3 பிள்ளைகள். அப்போ நாங்கள் ஜிஎஸ் வந்து வீட்டை பார்க்கல, கிராம சபையில் இருந்து எங்களோட வீட்டை வந்து தண்ணி என்று சொல்லி வந்து பார்க்கல. அப்போ வந்து பாருங்க மிஸ்ன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சொன்னால் நீங்கள் கைக்குளம் ஸ்கூலில் வந்து இருங்கோண்டு. நாங்கள் பின்ன 3 பிள்ளைகளோட கைக்குளம் ஸ்கூலில் இருந்தேன். நானும் என் கணவரும் 3 பிள்ளைகளும் இருந்தாங்க. 3 பேர் இருக்கையில் அங்கே எனக்கு பதிய இல்லை, பதிஞ்சு எந்த ஒரு சாப்பாடும் தரையில்லை. அப்போ இந்த ப்ரைவேட்டாக கட்சிக்காரர் சாஜியால் கொண்ட சாப்பாடுகள்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க, நானும் 3 பிள்ளைகளும் ஹஸ்பண்டும். அப்போ ஒரு நாள் அந்த மதிய சாப்பாடு இவையை கொண்டு வந்து கொடுக்கல, சாப்பாடு எதுவும் முறையில் 12:30 மணி ஆச்சுட்டு. அப்போ பிள்ளைகள் பசியில் அழுதுகள். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைகள் பசியில் அழுதுன்னு ஜிஎஸ் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருந்தவா. அப்போ ஜிஎஸ் சாப்பாடு கொடுப்போம்ட்டு சாப்பாடை வச்சு கொண்டிருக்க நாங்கள் போய் நாங்கள் மிஸ் எங்களோட ஹஸ்பண்ட் மிஸ் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்கோண்டு. அப்போ எங்களோட தம்பி வட ஹஸ்பண்ட் வர சின்ன பிள்ளைகள் வயசான அம்மாக்களை சாப்பாடு கொடுங்கோண்டு கேட்டதுக்கு சாப்பாடு ஒன்றும் தெரியல. அது பதியெல்லாம் உங்களோட பேர் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் உங்களை சாப்பாடு தெரியல, வெளியில் போங்கன்னு பேசினவா. அப்போ வேறு ஒரு ஊத்த வார்த்தையோ ஜிஎஸோட எங்களுக்கு எந்த ஒரு கோபதாபமாவோ அவங்களுக்கு ஒரு மேக்சிமம் 4 மாதம் தான் அவள் தெரியும், மற்றபடி அவள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அப்போ அவள் வந்து இவர் சொன்னார், மிஸ் ஏன் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கல, 3 பிள்ளைக்கும் கொடுங்க வேணா வெஞ்சு தானே இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இல்லை தரமாட்டோம்னு சொல்லி சொன்ன. அப்புறம் வாயாட தான் சார் கதைச்சவர் அவர் கொடுங்கோ வேணா அப்படின்னு கொஞ்சம் உரத்து வாயாட தான் கதைச்சதுன்னு சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைகளை வச்சு வரணும் கதைச்சது, மற்றபடி எதுவுமே கதைக்கல. அப்பாவே என்ன செஞ்சு உடனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு அது தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை போலீஸ்காரர் வந்து எங்களுக்கு ஏன்றி தோணுது அந்த பெண்களில் பிள்ளை இல்லை தானே. அப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 10 மணிக்கு சார் ஃபோன் நடந்த கைக்குள்ளத்தியோட 10 மணிக்கு போயிட்டீங்க. போலீஸ் மாதிரியா சொன்னாங்க, இல்லைங்கோ நான் ஜிஎஸ்எம்மா கால் பண்ணுறேன். ஜிஎஸ்எம்மா கால் பண்ணிட்டு சொன்னால் 2 மணிக்கு வாரட்டும் அப்படின்ட்டு. காலையில் இருந்து சாப்பிடல சார், வந்து அப்புறம் உள்ள வச்சு அரிசி போட்டுட்டு 3 பிள்ளைகள் மேலே சத்தியமா இன்னைக்கு தான் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனால வந்து அதை சோறு கொட்டி பாடங்களையும் குளிட்டு நிற்கிறேன். 4 நாளாக குளிக்கல வாட்ட போய் மன்னிப்பு கேட்டு கொண்டே இருக்கிறான். சரி ஒருவேளை சாப்பாடு தான் என்ன சுங்கோட அவர் கேட்டவர், வேற எதுவும் கேட்கல தானே. என்ன பேர் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் கொண்டு கேட்க கூட அவன் தரையில்லை. அப்போ சரி என்ன சொன்னா பின்ன போலீஸில் ஓடிக்கணும் 10 மணிலேருந்து 2 மணிக்கு வாரேன்னு சொல்லி வண்டிக்கு நடந்த பசியிலான அதில் கிடந்து கடையும் போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓட்ஸ்லாம் கடை வைப்பாங்கன்னா அதில் போட்டு தாப்பியா கண்டு ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்கிக்கொண்டு வாங்க இந்த பிள்ளையை கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு வச்சு கொண்டுக்கிறோம் சார். ஒரு 10:30 போல் எடுத்து அவங்க போலீஸ் பார்த்துட்டு சரி இந்த சின்ன பாபாவோட நிற்குதுன்னுட்டு கோல் பண்ணி கேட்க நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கோ என்று அவள் சொல்லிட்டு. அப்போ சரி இல்லை அவர் கூப்பிட்டு வாங்கோ, நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் திருப்பி இருக்கா போய் கேளுங்கோ அவள் வேண்டு சொன்னதுக்கு சார். திருப்பி நான் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கேட்கல ஸ்கூலுக்கு வந்து பிள்ளை நித்திரியா போயிட்டுது. ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்க வெடிந்த முறை நீங்கள் அவர் எப்படி கதைக்க மாட்டார், உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்க மாட்டார். நான் வெள்ளப்பட்ட வழி தான் வந்தாங்க இல்லையா சார். என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்தாரு, 3 பிள்ளைகளே பார்க்க. இதுவரையும் ஒரு தினிட்ட கூட நாங்கள் கஷ்டப்பட்டு சொந்தங்கள் உறவுகள் ஒரு தினிட்ட கூட 1 ரூபா கூட வாங்க விடையில. என்ன பெருசு ஒரு கட்டியில் தளிச்சு வேலை தட்டினாலும் சரி என்ன பெருசா உழைச்சி தரிசன பிள்ளைகளே பெண்ணையும் பார்க்குறது. என்ன பிள்ளை நீங்க கூட பாசி நிற்க சொல்லுங்க. அப்போ நான் அந்த குழி வேலை காசு கொண்டு வந்து நட்டுக்கு சமைக்கல. நான் அனுப்பின 2 பேருக்கு என்ன பிள்ளைங்க சொதி சோறு கேட்டாங்க. மீன் இல்லை, நான் இல்லை ஒரு வேலை தட்டியோட மீன் கொண்டாரு வேண்டாம் சோறு காய்ச்சிக்க மீன் சொதி வச்சு தீர்த்து வேணும். பெண்ண பிள்ளை இது சாப்பிடல, கேக் மட்டும் வாங்கி சீட்டு போட்டு இருக்கிறேன். அப்போ அவன் அப்படி தள்ளி விட்டுட்டு ஒரு இதுவும் தெரியலாத ஒரு எக்ஸ்கியூஸும் தெரியலாதுட்டு புள்ளியோட தள்ளி விட்டுட்டா சரி. என்ன பிள்ளை அப்படியே கீழே விழுந்து நான் முதல் பிள்ளையை தான் அப்படி தூக்கிட்டேன். உங்களோட பிள்ளையை தள்ளி விட்டதுக்குரிய ஆதாரமே தான் இருக்கா அவங்கள்ட்ட? இல்லை நாங்கள் அந்த டைம்ல வீடியோ எடுக்கணும் அப்படி யோசிக்கல தானே. மன்னிப்பு தானே கேட்க போனோம். இது சம்பந்தமா நீங்க காவல்துறையில் முறைப்பாடு செய்தீங்க? செய்தாங்க. பிள்ளையை தள்ளி விட்டு பிள்ளை என்ட்ரி போட்டுருக்கிறேன். அதுக்கு சாட்சியா இருக்குமா உங்கள்கிட்ட? சாட்சி ஒன்றுமில்லை. இவாதான் எனக்கு பக்கத்தான் நின்றவா, இவாதான் எனக்கு பக்கத்தில் நின்றவா. என்ன 2 பேரும் போய்க்க இவா கதைக்கே இல்லை பெருசா. நான் தான் கேட்டான் மிஸ் ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்கோ என்று சொல்லி கேட்டான். அப்போ இப்படி தள்ளிவிட்டு நான் கூட தூக்கிட்டு
தூக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்று மேலே ஒரு எஸ்கியூஸ் ஒன்று கேட்க வேணாம், வெளியில் போங்க, உங்களோட கதைக்காம எனக்கு விருப்பம் இல்லை அப்படி ஒன்று ஒரு தகாத வார்த்தையோட விஷயம். ஒரு ஜிஎஸ் மாதிரியே நடந்து கொள்ளல. ஜிஎஸ்ன்றது ஒரு பக்கம் இது கேட்டுங்க சார், அதை விடுங்க. அவள் படிச்சிருப்பா, ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதில் என்ன பிரச்சனை? நான் ஒரு பொம்பளை, அவள் ஒரு பொம்பளை, இவ்வளோ தூரம் இந்த பிஞ்சு பிள்ளைய பார்த்து கூட இதை கேட்டா இவா பொம்பளையா சார் நீங்க சொல்லுங்க. இதே ஒரு ஆம்பளை ஜிஎஸ்ண்டா உடனே சொல்லியிருப்பாங்க, சரி என்று வெட்டி விடுறா போங்கம்மான்னு சொல்லியிருப்பாங்க. கல்லு மாதிரி நிற்கிறா. அந்த நேற்றைய உங்களுடைய ஹஸ்பண்டை வந்து கோர்ட்ஸில் சப்மிட் பண்ணியக்கா தடுப்பு காவல் 2 நாள் விட்டு கொடுத்துருக்கோம். 4ஆம் தேதி கொண்டு வர மட்டும் சொல்லியிருக்கிறேன். சொன்னவோ உங்கள் லோயர் என்ன சொன்னவர்? 2 நாள் ரிமாண்டுன்னு சொன்னதோ. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக கதைச்சவையோ? சின்னத்தில் எலெக்ஷன் போர்ட் கேட்ட மணிவண்ணன் சார் சொன்னேன், நான் உங்களை எடுத்து கதைச்சவர் நேரடியாக. உங்களுக்கு நாம நேரடியாக உங்களை ஆஜராகி உங்களோட ஹஸ்பண்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணி விடுறோம், ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே அப்படி ஒன்று கிடைச்சா எனக்கு நான் ஒன்றையுமே எதிர்பார்க்கல. கஷ்டமோ ஒரு கறி சோறோ என்னவோ நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு என்ன ஹஸ்பண்டு வேணும் சார், ரிலீஸ் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் இதை செய்யுங்க. எல்லாரும் பார்க்குற எல்லாரும் பெற்ற 3 பிள்ளைகளுக்கு எனக்கு எங்கிட்ட இந்த பிள்ளையோட ஹஸ்பண்டே உடனடியாக விட்டு ரிலீஸ் பண்ணி நான் காணும். நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களோ? எங்களுக்கு ஹஸ்பண்ட் எங்களுக்கு விட்டா காணாம எவ்வளோ எங்களை பார்ப்பிதான். உங்களோட ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்கும் சேர்த்து தான் மணிவண்ணன் சார் வந்து வாதாரன்னு சொல்லிக்கார். நாளை இலவசமாக வாதாரன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த உலகத்தில் இருந்து இப்போ கணவர் நேற்றைய காணொலி எல்லாரும் பார்த்தா பிறகு நிறைய கொமெண்ட்ஸுகள் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பணி நீக்கம் செய்ய வேணும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் உலகத் தமிழர்கள் எல்லாருமே. இப்போ அவைகள்கிட்டேருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அவைகளுக்கு எதிர்பார்க்குறது எங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து எங்களோட ஹஸ்பண்டை வெளியில் விட்டால் காணும். அவை எங்களை உழைச்சி பார்ப்பினோம், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம். இன்னொரு செய்தி வந்து ஊடகங்களில் இருக்குது. உங்களுடைய அப்பா மிஷிங் என்று சொல்லி ஒரு ஊடகத்தில் இருக்குது. ஆனால் அந்த இது சம்பந்தமாக உங்களுடைய ஒரு இது ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு அவர் காணாமல் போய் வந்து 7 நாள், இன்றைக்கு 8 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ 8 நாள்லையும் நேற்று தான் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கின்ற மாதிரி. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. இது துண்டி இருக்குது. நான் எப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ணினேன். ஏனெண்டா எல்லா இடம் தேடினாங்க சார். வெள்ளம் எல்லா இடமுமே வளர்த்து வெள்ளம். தச்சல வயசானால் மாறாட்டம் தானே. வெள்ளத்துக்கு எங்கேயும் விழுந்திருப்பாரோ இல்லாடி வேற எங்கேயும் போயிருப்பாரோ சொந்த உறவுகள்கிட்ட வீட்டில் எல்லா இடமும் கால் பண்ணி தேடினாங்க. இல்லை, இப்போ சனிக்கிழமை நான் போய் பார்த்துட்டு ஜிஎஸ் அறிவிச்சிட்டு போனேன். போய் இப்படி எங்களோட அப்பாவை காலையிலேருந்து கால் பண்ணி சொன்னேன். மற்ற ஹோல் பண்ணியே சொன்னாலும் எங்களுக்கு துண்டு ஒன்று தந்தவே. அவர் அப்பா வந்தா நீங்க எங்களுக்கு வந்து இந்த துண்டோட வாங்க சொல்லி இது வரைக்கும் கூட அப்பா அந்த செய்தி ஏதாவது இல்லை. நிறைய பேர் இந்த நியூஸ்காரருக்குள்ள நான் அதில் சொல்லிட்டு வந்தேன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல. அப்போ அதை இப்போ எடுத்து அன்றைக்கு சொல்லவே தொண்டமனார் பாலத்தள்ளியில் ஒருக்கா போய் பாருங்கோண்டு அங்கே போய் பார்த்தா எங்களோட அப்பா இல்லை. நேற்று ஒன்று வந்தான்னு சொல்லி பாலத்தள்ளியில் போய் பார்க்க சொல்லி அப்படி அது இல்லை. அது இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் வேறு ஒருவரையும் தொடர்பு கொண்டு சம்பந்தமாக அது எல்லா இடமும் கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ கடத்தொல்லா கூட்டுறோம், கட்கோளம் கடத்தொல்லா கூட்டுற செல்லம் அங்கே அறிவிச்சிருக்கிறோம். மற்றது போலீஸுக்கு அறிவிச்சிருக்கிறோம். மற்ற மீடியாக்கள் எல்லாருக்குமே கூடுதலாக கொடுத்துருக்குறோம். ஃபோட்டோவையும் கொடுத்துருக்குறோம். யாராவது கண்டா உங்களுக்கு மட்டும் கண்டா உடனடியாக எங்களோட தொடர்பு கொண்டீங்கண்டா நாளைக்கு மிச்சம் நாங்கள் இதையும் வந்து இதை அந்த காணொலியிலையும் போடுறோம் நாங்கள் எல்லா இதுகளில் மீடியாலேயும். அப்போ நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு உங்களை கோர்ட்ஸுக்கு வர சொல்லியிருக்கேன்? 9 மணிக்கு. ஓகே, 9 மணிக்கு நாங்களும் அங்கே வருவோம். நாளைக்கு காலையில் அந்த கோர்ட்ஸுன்ற அடுத்த கட்டம் பிணா தருவினையா இல்லையான்றதை நாளைக்கு அடுத்த கட்டத்தை பார்ப்போம். மணிவண்ணன் சார் தான் ஆஜராக போகிறார். அதுக்கப்புறம் என்ன மாதிரி யோசிப்போம். நீங்கள் யோசிக்காதீங்கோ, எல்லாம் நல்லது நடக்கும். காவல்துறையும் வந்து போலீஸ்காரரும் வந்து 2 நாள் தானே ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு விடுதலை செய்வேன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், நன்றியா. கட்கோளம் ஸ்கூலில் சொன்னாங்க மழை விளைவில் அதுக்கு தண்ணிஞ்சு 3 பிள்ளைகளோட கட்கோளம் ஸ்கூலில் இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து சாப்பாடு 15 இயர்ஸ்கிட்ட நாங்கள் சொன்னாங்க எங்களோட பேரை பதிவுங்க நாங்கள் இஞ்சான் இருக்கிறோம். இல்லை, ஸ்கூலில் இருக்கிறோம். அவள் சொன்னால் பதிவு அடிக்கல. அது நாங்கள் ஒரு 85 பேருக்கு தான்
சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவள் பதிவடிக்கல. சரி அப்படி இருந்தாலும் வெள்ளம் பத்தட்டும் அதுக்கான ஸ்கூலில் இருப்போம்னு நினைச்சிட்டு இங்கே வந்து முழாத்துக்கு தண்ணி தானே சார். அப்போ சின்னாக்கள் விழுந்திருக்கணும் 3 பேரும் சின்னாக்கள் இவாக்கு 10 மாதம் மற்ற ஒரு 5 வயசு பிள்ளை வந்து இன்னும் ஒரு ஆட்டு போயிருந்தாங்க. அப்போ அதால் நாங்கள் சரி இப்போ கொஞ்ச நாளைக்கு இருப்போம்ல போகாமலே விட்டுருக்கலாம். நான் இந்த வெள்ளத்தை யோசிச்சு தான் சார் போனேன். போய் நீ கேட்கல சரி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. இப்போ கட்சிக்காரர் அவியல் யாருன்னு எனக்கு தெரியும் அந்த சாஜியால் அப்படியெல்லாம் கொடுக்குற சாப்பாடு தான் நாங்கள் பிள்ளைகளை வாய கொடுக்குறாங்க. ஜிஎஸ் எங்களுக்கு ஒரு சாப்பாடுமே தெரியல. பதிவில்லைன்னு சொல்லி உங்களை பதிவில்லை நாங்கள் சாப்பாடு தர மாட்டோம்னு விட்டுட்டோம். அப்போ அன்றைக்கு ஒரு கட்சியால் சாப்பாடு கொண்டு லேட் ஆகிட்டு கொண்டு வந்தவே இந்த பிரச்சனை எப்போ கொண்டு வந்தவே அது முன்னோக்கு கொண்டு இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காங்க. நாங்கள் அதை வேண்டி கொடுத்துட்டு பேசாமல் தண்ணி உரிய வீட்டையே வந்திருப்போம். சரி சாப்பாடு தானே இந்த மெசம் கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன பார்க்குறது. ஒரு தடவை டைம் எங்களை விடுறையில் 1 ரூபாய்க்கும் விடுறையில் கஷ்டம் தான் சார். கூலி வேலை தான் நான் ஒரு தடவை டைம் விடுறையில். அப்போ சாப்பாட்டுக்கு போய் நின்று இப்படி சொல்லி எவ்வளோ கவலையாக இருக்குது முதல்ல இப்படி கதைக்கவே நான் வேதனையாக இருக்குது. அப்போ நாங்கள் சரியா ஜிஎஸ்எம்மா சொன்னால் உங்களை தரையிலாடுறதுக்கு. அப்போ இந்த பிள்ளை எந்த மற்றவரும் அப்பா பசிக்குதப்பான்னு சொன்னால் அப்போ இது சாப்பாடு வந்துட்டு தான் இப்போ மிஸ் எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு விடுங்க. அப்போ ஒரு வயசான அம்மாவும் மாற்றுத்திறனாளிங்க அண்ணாவும் அதில் அது அவையிட்டே நிறைய வெள்ளம் தான் அவையில நின்றது. அப்போ அவருக்கும் கொடுங்கன்னு சொல்ல வெளியில் போங்க நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு தெரியலான். அப்போ ஒன்றும் வாயால் கடைச்சது மட்டும்தான் சார். ஒரு ஊத்த வார்த்தையோ அல்லது கை ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் முரத்து ஏன் மிஸ் அங்கிட்ட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன கேம்பில் தானே இருக்கணும் குடும்பம்னு சொல்லி கேட்டது. உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸில். போலீஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்களோட கன்சர்னை சொல்லி என்ட்ரி கொண்டு வச்சுனா கொண்டு கூட்டிக்கிட்டு வாங்க நீங்கள் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை தானே இதுதானே கேட்டது. அடிச்சோ இல்லது அவ கூடாத வார்த்தையோ அழியோ அப்படி ஒன்றும் பேசலைன்ட்டு நாங்கள் போலீஸில் கொண்டு விட்டுனாங்க. 10 மணிக்கு நான் பிள்ளையை கூட்டிக்கொண்டு என் ஹஸ்பண்டையும் கூட்டிக்கொண்டு போனாங்க. நாங்கள் போய் அங்கே விட போலீஸ் மாத்தியா சொன்னார் இருங்கோ நான் ஜிஎஸ்எம்மா கால் பண்ணுறேன். அப்போ அவள் சொன்னா நான் இப்படி ஸ்கூலில் நிற்கிறேன் 2 மணிக்கு வரேன் சார் சொன்னவா. சரி 2 மணியான சரி நிற்போம் பண்ணிட்டு நாங்களும் பிள்ளைகளை வச்சு கொண்டுருக்குறோம் வேற இல்லை. அப்போ போலீஸ் அந்த மாற்றி அவர் திருப்பி எங்களோட பிள்ளைகள் அழுகிறதுகளை பார்த்துட்டு திருப்பி ஜிஎஸ் கால் பண்ணி என்ன மிஸ் வர மாட்டீங்களோன்னு 2:30 போல் கேட்டவா. கேட்க அவள் சொன்னால் இல்லை நான் வர மாட்டேன் சட்ட நடவடிக்கை எடுங்கோ அப்படியாண்டி வா சொல்லிட்டு. அப்போ திருப்பி எங்களை போலீஸ்காரங்க கூப்பிட்டு கேட்டாங்க அம்மா நீங்கள் இந்த பாபாவோட ஒரு கப்பே ஒரு எக்ஸ்கியூஸ் கேளுங்கோ. அவள் இப்போ வரமாட்டேன்னு சொல்கிறா முதல் வாரன்னுவா இப்போ வரமாட்டேன்னு சொல்கிறா நீங்கள் ஒரு கப்பை கேளுங்கோண்டு. சரி என்று திருப்பி அங்கே இருந்து சார் நடந்து நான் வந்து ஸ்கூலில் இப்போ ஜிஎஸ் நிற்கிறான்றது என்னோட தம்பியாக்களை கேட்க ஜிஎஸ் உள்ளுக்கு தான் நிற்கிறான்ட்டு பின்ன நான் போய் மிஸ் இப்படி என் ஹஸ்பண்டு சரி கூட சாப்பிட்டது பிள்ளை எல்லாம் மன்னிச்சு ஒரு வயசு குடும்பம்னு சொல்லுது. இப்படி ஒரு அரட்டதனமாக இப்படி தள்ளி வர அப்படி எப்படி தான் வச்சிருந்துறேன் பிள்ளை நிற்கிற பிள்ளை இப்படி விழுந்துட்டு நான் இப்படியே பிடிச்சிட்டு தூக்கி போட்டு அழுது போட்டு வெளியில் வந்துடுறேன் சார். அதுக்கு பேச்சு என்னதுக்கு வார வெளியில் போட்டு ஊற்ற வார்த்தை மாதிரி கதைக்கிறான் சார். எவ்வளோ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு மக்களுக்கு தான் சார் சேவை செய்ய வந்தவா. சரி எங்கட கதையை நீங்கள் மன்னிப்பு தராமல் கோர்ட்ஸுக்கு விட்டுருந்தா கூட ஒரு இப்படி எவ்வளோ வேதனையாக இருக்கும் சொல்லுங்க. அப்போ சரி அப்படி இருந்தேன் சார். நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து திருப்பி வந்து சார் இப்படி சொல்கிறா ஜிஎஸ்எம்மான்னு சொல்ல. அப்போ ஒரு போலீஸ் அங்கே தானே அவங்களோட ஹஸ்பண்ட் வேலை செய்கிறேன். அப்போ ஒரு போலீஸ் நல்ல போலீஸ் நான் அழுகிறத பார்த்துட்டு எனக்கு தெரியாமல் கூப்பிடுங்க வாங்கம்மா அதான் அவனோட ஹஸ்பண்ட் ஒரு கப்பை திருப்பி இருக்கா கதையும் கூட அவர்கிட்ட போய் சார் உங்களோட பாய்கிட்ட எங்களோட ஹஸ்பண்ட் இப்படி சாப்பாடு விஷயமா பிள்ளைகள் சாப்பாடு விஷயமா தான் சார் கதைச்சது ஒரு எக்ஸ்கியூஸ் கூட சீச்சி நான் இதெல்லாம் கதைக்க மாட்டேன் அது அவாண்ட பிரச்சனை அவா பார்க்கட்டும் அவரும் சார் ஒரு திமிரா கதை சொல்லி போட்டு விட்டுட்டார். இப்போ கனநேரமாக நிற்க சார் வந்து சரி வர்றா இன்று தானே விட்ட போகிறா இருக்குமெண்ட்டு நாங்கள் இருக்கோம் சார். இந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கெட்டை கையில் வச்சு விழுந்து சாப்பிட்டதை பார்த்து கூட எனக்கு அப்படி இல்லை. இவங்களை வெளியில் விடாதவங்க சார் அது சொல்லத்தான் வந்து நான் அப்படின்னு சொல்லி போட்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். எந்த மனுஷனை விட்டா காணுவே எந்த மனுஷன் மேலே தட்டியோ கரவரை இழுத்தோ என்னையும் எந்த பிள்ளைகளை பார்க்குங்க. நாங்களுக்கு ஒருத்தர் தெய்வம் எதுன்னு பார்க்கல. எந்த மனுஷனை ரிலீஸ் பண்ணி நான் காணும் எந்த பிள்ளைகள் கேட்குது எந்த பிள்ளை அப்பா அங்கே அம்மாட்டு கரவில் தட்டியாவது சார் வேறு எங்கள் பிள்ளைகளும் சாப்பாடு சாப்பாடு வாங்கி கொடுத்து கொடுப்பாரு. அப்பா அங்கே அம்மா மிக்சர் வாங்கி கொண்டு வர பிஸ்கட் வாங்கி கொண்டு வர காடை இல்லை. சரி
அது எல்லா தண்ணியும் போயிடுமன்றதால வெளியேறிடும். அப்போ அதால் இப்போ தண்ணி ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ கூட அப்படி பாஞ்சு கூட இப்போ எங்கள் சில வீடுகளில் தண்ணிகள் இருக்குது. அந்த கிருமி தண்ணிகளுக்கு இல்லை சார் அப்படி வச்சுருக்கேன்னு நாங்கள் கதைச்சி நாங்கள் வந்து இவாவோட வாதாட்டையை தான் இல்லை நீங்கள் சரி ஓகே இன்னும் ஒரு நாள் விடியும் வரைக்கும் தான் இருக்கலாம், அதுக்கு மேலே எழும்பிடும் சொல்லி அங்கே இந்த புனிதனார் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் சென்டரில் இருந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே வந்து எழும்பினா சாமான் தந்தால் எழும்பி போவீங்களோன்னு சொல்லிட்டு ஒரு 27 பேருக்கு சாமான் கொடுத்துருக்கோம். இப்படி கேட்டுருவான் சாமான் தந்தால் எழும்பி போவீங்களோன்னு சொல்ல ஒரு சில சனம் என்ன செய்ய சரியான்னு சொல்லிட்டு ஒரு சில என்ன இருந்த சனம் எல்லாரும் ஒரு சாமானை கொடுத்தான்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு நான் போய் கதைக்கும் போது நிறைய சாமான் வந்த மக்களுக்கு வந்த சனத்தின் சாமானையாம் தான் திருப்பி விட்டதுன்னு சொல்கிறேன். என்ன காரணம்னு சொல்லிட்டோம்னா இந்த தான் எலும்ப சொன்ன நாளுக்கு எலும்ப இல்லையா சரி வந்த சாமான் எல்லாம் நான் திருப்பி விட்டேன். அதெல்லாம் இது தண்டையிலாண்டு எங்களுக்கு நாங்கள் தான் அதில் நின்று முதலாக மணிவண்ணன் சொல்கிறேன் எங்களுக்கு இது தந்தவர் சாப்பாட்டுக்கு ஒதுக்கினவர் நிதி ஒதுக்கினவர் பாதியில் வச்சு சாப்பாடு முதலாக அதுவும் அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி நாங்கள் பருப்பு கறியை காய்ச்சி மற்ற பான் தேடி இந்த இடத்துல எல்லாம் தேடி எடுக்க 4 மணி ஆகிடுது. 4 மணி வரைக்கும் சாப்பாடு தெரியல. காலம் 6 மணிலேருந்து 6 மணிக்கு வந்து பார்த்துட்டு போனோம். 4 மணி வரைக்கும் சாப்பாடு தெரியல. அப்புறம் திருப்பி ஒரு 4:30 அப்படி அவர் ஏஜி ஆஃபீஸால் ஒரு கொஞ்சம் பேர் வந்து சாப்பாடு வந்துட்டான்னு கேட்டாங்க. அவையில் நான் நேரடியாக பேசினேன். குழந்தை 4 மணி வரைக்கும் சாப்பாடு தெரியலன்னா நீங்கள் என்ன மனுஷன் சொல்லி பேச உடனே அவங்க கால் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் அதில் கோட்டுக்கு வந்தவா வந்துட்டு அவைகளுக்கு விளக்கம் சொல்கிறாவே தரும் வந்து ஒரு 20 சாப்பாடு இதில் வந்து இருந்தது 250 குடும்பம். 250 குடும்பத்துக்கு 20 சாப்பாடு என்னென்னு கொடுப்பான். அப்போ 25 சாப்பாட்டை கொண்டு வந்துட்டு அதுலேயே நிற்குது சார். வேற எங்கே போகிறது வேறு வழி சாப்பாட்டு அதைத்தான் சொல்கிறேன். நாங்கள் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே என்ன பருப்பு கறி காய்ச்சிறாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பருப்பு கறி காய்ச்சினது மற்ற பானுக்கு படியலங்கிற படிகள் தான் நாங்கள் ஓடி தெரிஞ்சு 20 10 பானை சேர்த்து தான் ஒரு 70 பான் தான் கிடைக்கும். ராத்திரி பான் தான் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்தோம். முதல்ல மணிவண்ணன் சார் அந்த பானி இல்லை, அவர் காசு அனுப்பினவர், ஆனால் பானி இல்லை. 6,000 பான் தான் முதல் பசி ஆதரவு கொடுத்துறாங்க. அப்புறம் அவர் அந்த 20 பார்சல் தந்து அதுக்கு பிறகு தான் சார் இரவு சாப்பாட்டுக்கு தான் நிறைய பேர் பானைகள் கறிகள்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கொண்டு வந்து வந்தது. அது வரைக்கும் இந்த குழந்தை பிள்ளைகள் 5 வயசு 2 வயசு பிள்ளைகளை நினைச்சு பார்த்ததில்லை தானே. அப்போ அது இப்போ மற்றது ஒரு மக்கள் வந்து சார் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் கிராம சேவகர்ன்னு சொல்லியிருக்கு. மக்களுக்கு சேவை கிராமத்துக்கு சேவை செய்கிறார் என்றால் கிராம சேவகர் 2 பேர் வந்திருக்கு. அப்படி இருக்கைக்குள்ள ஒரு மக்கள் போய் இதுதான்னா அவைகளுடைய மரியாதை கொடுக்கும். எங்கட வரியில தான் அவைகள் சம்பளம் இருக்கு. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். எந்த அரசாங்க உத்தியோகத்தரும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். எங்கட மக்களின் ஒவ்வொரு சாமான் வாங்குற வரியில தான் சம்பளம் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களை அனுசரிக்கணும். வார மக்களை நீர் வழியால் போகும், நீர் அதில் நீர் இங்கே உள்ள வர வேண்டாம்னு சொல்லி சொன்னால் அந்த மக்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மற்றது ஒரு கிராம சேவர் நாங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ கிராம சேவர் வந்திருக்கணும். வந்தால் உள்ள வாங்கணும் மதிப்பு மரியாதையாக தான் மக்களை கூப்பிட்டா நான் பார்த்துருக்கேன் இதுவரைக்கும் கட்கோளம் கிராமத்தில். ஆனால் இவா வந்து காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு இருந்தது. ஊர் மக்கள் எல்லாரையும் கேட்கலாம். நீங்கள் கேட்டு பாருங்க, காலுக்கு மேலே கால் போட்டு இருந்திருக்கிறா இருந்து காய்க்கிறவா. அப்படியான ஒரு சேவகங்களுக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவள் வேலை நீக்கம் செய்கிறதா எங்களுக்கு சரியான நான் இப்போ இங்கே எங்கட கிராமத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறத விட வேலை நீக்கமே செய்யணுன்றதான் எங்கட கருத்து. மக்கள் இளைஞர்களோட கருத்து அதாக தான் இருக்குது. கூடுதலாக நீங்கள் பார்ப்பீங்க மக்களின் கருத்தும் அதுகளாக தான் இருக்கும். எங்களுக்கு தேவை இப்போ உடனடியாக எங்களோட கிராமத்துக்கு வேறு ஒரு கிராம சேவை ஒரு சிறந்த ஒரு எங்களோட மக்களை இந்த மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிராம சேவை 900 கிராமம் குடும்பம் எல்லாரும் புனித நகர் கற்கோம். இது புனித நகர் புனித நகருக்குள்ள இப்போ உங்களோட இந்த ஹாஸ்பிட்டல் அடி ஏரியாக்குள்ள சார் 380 குடும்பம். சரி சார், நீங்கள் சொன்ன விஷயத்தையும் வந்து நான் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் அதை ஈயோடும் கண்டிப்பாக சரி ஓகே. இதாவை கொண்டு வந்தோம் 2 நாங்கள் சுவர் பண்ணி சொல்லுவோம்.
ஆனால் உண்மையிலேயே அவரை மாதிரி ஒரு ஆள் தான் எங்களுக்கு தேவை. எங்கட மக்களை அனுசரிக்கும் அவரை மாதிரி ஒரு ஆள், அவர் தான் வேணுமென்று நாங்கள் சொல்லுகிறோம். அவையில் இந்த சாப்பாடு பிரச்சனையால் தான் இந்த சண்டாதிபாடு வந்தது. நாங்கள் அதில் இந்த வழியாக நான் பார்த்ததை தான் சொல்லுவோம். சரி மறுபடியும் ஒரு பொதுமக்களை ஒரு மதிக்கிறேன். இந்த சாமானில் வந்தால் ஒரு சீரில் ஒன்றும் இல்லை, என்ன வந்த சனமெல்லாம் திரும்பி போயிருக்கு. அவங்கள எங்களுக்கு இந்த பிரச்சனை சண்டை ஒரு பதிவலுக்கு போனால் ஒரு டிஆர் ஆஃபீஸுக்கு போனால் ஒரு வயசானாக்கள் ஒரு கட்டுமானம் வெங்கால வேறு அதில் கீழே எனக்கு இது பிடிக்காது சொன்னால் என்னையே பேசினவா என்னையே பேசியிருக்கா. அப்போ நான் சரின்னு போட்டு கொடுத்த குடும்ப காட்டு போனால் அது வெளியிலான வெளியே ஓட்டுவோம் பாம்பன் எடுக்கலாம், அது மாதிரி தரக்கூடாது ரெண்டெல்லாம் நான் சொல்கிறேன். மற்ற எங்களுக்கு பொறுத்தவரை இந்த எங்களுக்கு எந்த ஒரு சுகமும் கிடையாது. வந்தால் ஒரு சாமானம் வந்தால் ஒரு ஒழுங்கு செய்யலாம், ஒரு வயோதிகாக்கள் ஒரு இயலாதாக்களுக்கு செஞ்சு அந்த சாமானெல்லாம் கொடுக்கவும் அப்படியும் கொடுக்க இல்லை. சரியா இப்போ வந்த ஜனங்கள்லாம் அடிபட்டு கொஞ்சம் தெரிஞ்சு போயிருக்கு, கொஞ்சம் தெரிஞ்சு இருக்கிறீங்க. அப்படி இப்போ வந்து பதிவு எடுக்கிறீங்க, நீங்கள் தான் எடுக்க நான் நான் முன்னாலே பண்ணிட்டு தான் நடக்கிற பிரச்சனை. எந்த பிரச்சனைனாலும் ஏழை மக்களை வறுமை கொண்டு நிலவு கொஞ்சாதலை கண்டிக்காதலை பார்க்கவும் இதுதான் உண்மை. உங்களால் என்ற உதவியை எங்களை செய்யும். ஒரு விதமான உதவியும் செய்கிறீங்க. அப்போ 2-3 தரம் பான் தான் கொடுத்தது. எங்களோட குடும்பத்தை 7-8 குடும்பம் கஷ்டம் ஒரு பான் தான் எங்களுக்கு கட்டாது. இந்த ஆம்பளை இல்லாமல் நாங்கள் கூலி வேலைக்கு போகிறேன். 4 நாள் சாப்பாடு தண்ணி இல்லை நாங்கள் கிடந்திருக்கேன். 4 குடும்பங்கள் ஒரு பான் தான் கிடைச்சிது. ஆனால் குடும்ப மக்கள் பாவங்க கொஞ்சம் சாமான் அனுப்பினாரு புரிஞ்சு புரிஞ்சு நடத்திருக்கேன். 4 பேருங்க ஆம்பளை இல்லாமல் நாங்கள் இப்போ என்ன தோட்ட வேலைக்கு போனாங்க எனக்கு சாப்பாடு. அது வந்து 2 பிள்ளைகள் சாப்பாடு பிரச்சனை அடிபட்டதில் 2 பிள்ளைகள் தூத்துள்ளுக்கு போட்டு ஒரு பெரிய எல்லா பக்கம் கொடுக்கணும். இதற்கு ஒரு சாமான் தள்ளி கூட வரையில என்ன தேவைக்காக அவை 2 பேரும் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க? சாப்பாட்டுக்கான சண்டை பிடிச்சது. சாப்பாட்டுக்கு சண்டை பிடிச்சதுக்காக யார் தூக்கி உள்ளே போட்டது? போலீஸ் தூக்கி. போலீஸுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? தெரிஞ்சது அதுக்குள்ளே மாதிரி இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கண்ணா உங்கள்கிட்ட தெரியாது வாரக்கிழமை ஆம்பளை 15 வருஷம் 4 மேலே பிள்ளைகளும் கூலி வேலை செய்து சாப்பிட்றது. நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சு எனக்கு உதவி சொன்ன தெரிஞ்சு எல்லா இடம் சாமான் சொல்லி கொண்டு கொடுக்கிறேன். உங்களோட கணவர் எங்க? நான் 15 வருஷம் விட்டுட்டு இருக்கேன். கூலி வேலை தான் போகிறேன், மம்பட்டி பிடிச்சி வேலை செய்யணும். மழையண்டோடியாக போகிறேன், படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறேன். சரியம்மா, ஓகே பாப்பா.